Hello students, welcome to Hiba Max Study Time. 10th Standard CBSE Max Chapter 3 Pair of Linear Equations in 2 Variables பார்த்துட்ருக்கோம். Exercise 3.1 Fourth question solve பண்ணலாம். Fourth question பாருங்க, which of the following pair of linear equations are consistent or inconsistent? If consistent, obtain the solution graphically அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து ரெண்டு பேர் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது கன்சிஸ்டண்ட்டாக இல்லையா அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு செக் பண்ணணும். ஒருவேளை அது கன்சிஸ்டன்ட் அப்படின்னா அதோட சொல்யூஷன் என்னன்றது கிராஃபில் வந்து கண்டுபிடிக்கணும். சரிங்களா, நார்மலாக சால்வ் பண்ணி கண்டுபிடிக்க வேணாம் சொல்லிட்டாங்க. ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்க, எக்ஸ் பிளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 5, 2x plus 2y is equal to 10. Solution x plus y plus 5 inside வந்தா minus 5 is equal to 0. அதே மாதிரி செகண்ட் ஈக்குவேஷன் 2x plus 2y minus 10 equal to 0. இப்போ a1 b1 c1 கண்டுபிடிக்கணும்ல, அது 1 by 1 எழுதிடலாம். ஃபர்ஸ்ட் a1 1, அப்புறம் b1 1, c1 வந்து minus 5, a2 2, b2 2 தான், c2 வந்து minus 10. இப்போ ரேஷியோஸ் பாருங்க, a1 by a2, b1 by b2, c1 by c2. 1 by 2 is equal to 1 by 2 is equal to minus 5 by minus 10. 5 ones are 5 twos are minus minus plus and ஆயிடும். ஸோ மூணு ரேஷியோவுமே ஈக்குவல் தான். 1 by 2 1 by 2 1 by 2. a1 by a2 is equal to b1 by b2 is equal to c1 by c2. இப்போ மூணுமே ஈக்குவலாக இருந்தால் கண்டிஷன் என்ன? The equation 1 and 2. சரிங்களா, இது நம்ம 1 and 2 கன்சிடர் பண்ணிக்கலாம். equation 1 and 2 have infinitely many solutions. Therefore, the given pair of linear equation is consistent அப்படின்னு எழுதிட்டா போதும். சரிங்களா, இப்போ கன்சிஸ்டன்ட்னா என்ன சொன்னாங்க? கிராஃபிக்கலி நம்ம வந்து அது கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஸோ பாயிண்ட்ஸ் முதல்ல கண்டுபிடிச்சிடலாம். graphical representation. graphical representationல first equation 1 எடுத்துக்கலாம். x plus y is equal to 5. அப்போ y is equal to 5 plus x one side போனால் minus x. இது வச்சு நான் வந்து ரெண்டு பாயிண்ட் எடுத்துப்பேன், x y. ஃபஸ்ட்டு x 0. இப்போ y is equal to 5 minus x இருக்கிற இடத்துல y is equal to 5 minus x இருக்கிற இடத்துல 0. அப்போ y is equal to 5 இல்லையா? அது இங்கே எழுதிக்கலாம். அடுத்தது நான் என்ன பண்ணுறேன்னா, நெக்ஸ்ட் வந்து y is equal to 0 எடுத்துக்கோங்க. இப்போ இங்கே 0 எழுதிடலாம். அப்போ y is equal to 0 is equal to 5 minus x. minus x inside வந்துச்சுன்னா x is equal to 5. அப்போ y 0னா x ஓட இடத்துல 5. ரெண்டு பாயிண்ட் கண்டுபிடிச்சா போதும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன? 0,5. அடுத்த பாயிண்ட் 5,0. இப்போ ஈக்குவேஷன் 2 எடுத்துக்கோங்க. ஈக்குவேஷன் 2 2x plus 2y is equal to 10 இருந்தா 2x plus 2y is equal to 10 இருக்கா? இப்போ 2y is equal to 10 plus 2x அன்சைட் போகும்போது minus 2x. y is equal to 10 minus 2x. மல்டிப்ளிகேஷனில் இருக்க 2 டிவிஷன். இப்போ இந்த ரெண்டு டேர்ம்லேயே 2 காமனாக வெளியே எடுக்கலாமா? 2 காமனாக வெளியே எடுத்தால் 2 5s are 10 minus 2 1s are 2. ஸோ 2 வெளியே போயிடுச்சுன்னா இங்கே 1 இருக்கும், டிவைடட் பை 2 கேன்சல் பண்ணிடலாம். therefore y is equal to 5 minus x. இப்போ டேபிள் 2 எடுத்துக்கலாம். சரிங்களா, x y. இப்போ நான் எக்ஸோட வேல்யூ 1 எடுத்துக்கிறேன். அப்போ y is equal to 5 minus 1 which is equal to 4. அடுத்து x is equal to 2 எடுத்துக்கலாம். y is equal to 5 minus 2. இப்போ y is equal to 3. இப்போ 2 இங்கே 3. ரெண்டு பாயிண்ட் என்னென்னா 1,4 இன்னொன்று 2,3. இதை வந்து நம்ம கிராஃபில் பிளாட் பண்ணோம். சரிங்களா, கிராஃப் நார்மலாக நம்ம ட்ரா பண்ணால் போதும். ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் 0,5. அப்போ எக்ஸில் 0 ஒயில் 5 0,5. அடுத்து 5,0. இப்போ எக்ஸில் 5 ஒயில் 0 5,0. அடுத்த டேர்ம் 1,4. 1 x ஆக்சிஸ் 4 வந்து y ஆக்சிஸ். அடுத்து 2,3 2,3. இப்போ இதை நான் வந்து
ஒரு லைன் ட்ரா பண்ணுறேன்னு வைங்களேன், கரெக்டாக இந்த 4 பாயிண்ட்டும் ஒரே லைனில் வரும். 4 பாயிண்ட்டும் ஒரே லைனில் வந்து பிளாட் பண்ண முடியுது. 4 பாயிண்ட்டையும் ஒரே லைனில் பிளாட் பண்ண முடியுது. ஃபஸ்ட்டு லைன் என்னது, எக்ஸ் ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 5. அடுத்தது என்னது, 2x ப்ளஸ் 2y இஸ் ஈக்குவல் டு 10. அதனால தான் சொல்லுவாங்க, இந்த 2 ஈக்குவேஷனில் இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷன்ஸ் நமக்கு கிடைக்கும். அதை வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக எழுதிடலாம். ஸ்டேட்மெண்ட்டில் the two lines AB and CD are coincident and the given pair of linear equations have infinitely many common solutions and two equations are consistent. ஓகேங்களா, அண்டர்ஸ்டாண்ட் ஆஃப் த சம். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். செகண்ட் கொஸ்டின், x minus y is equal to 8, 3x minus 3y is equal to 16. சொல்யூஷனில் given question எழுதிக்கலாம். x minus y is equal to 8, 3x minus 3y is equal to 16. இப்போ இதை இன்சைட் கொண்டு வரலாம். இப்போ ப்ளஸ் மைனஸாக மாறிடும். சரிங்களா, இப்போ a1 எடுங்க. a1 ஃபஸ்ட் ஈக்குவேஷனோடது, இது செகண்ட் ஈக்குவேஷன். a1ஓட வேல்யூ என்ன, 1. b1 வேல்யூ என்ன, மைனஸ் இருக்கு, ஸோ -1. c1 வேல்யூ -8. அடுத்தது a2 செகண்ட் ஈக்குவேஷன் 3, b2 -3, c2 -16. இப்போ a1 by a2 is equal to b1 by b2 is equal to c1 by c2. 1 by 3 is equal to -1 by -3 is equal to -8 by -16. Minus plus, minus plus, 8 ones are 8, 2s are. So 1 by 3 is equal to 1 by 3 is not equal to 1 by 2. a1 b1, a1 by a2, b1 by b2 equal. c வந்து equal இல்லை. ஸோ இதை எழுதிடலாம். a1 by a2 is equal to b1 by b2 which is not equal to c1 by c2. இப்போ இந்த மாதிரி கண்டிஷன் வந்தால் the two equations are parallel அப்படின்னு எழுதணும். the two equations are parallel. parallel இருந்தால் எந்த சொல்யூஷனுமே கிடைக்காது. therefore the given pair of linear equations is inconsistent அப்படின்னு எழுதணும். the given pair of linear equations is inconsistent. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது. இந்த கண்டிஷன் கண்டுபிடிச்சா போதும். இப்போ கன்சிஸ்டண்ட்டாக இருந்தால் தானே கிராஃப் கண்டுபிடிக்கணும். கன்சிஸ்டண்ட்டாக இல்லைன்னா கிராஃப் கண்டுபிடிக்க வேண்டாம். ஸோ இந்த சம் இதோட முடிஞ்சிடும். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். தேர்ட் கொஸ்டின் பாருங்க. 2x plus y minus 6 is equal to 0. 4x minus 2y minus 4 is equal to 0. ஸோ அவங்களே ஈக்குவல் டு இந்த சைடு தான் கொடுத்துருக்காங்க. டைரெக்டாக நம்ம அப்படியே எழுதிடலாம். 2x plus y minus 6 is equal to 0. 4x minus 2y minus 4 is equal to 0. இப்போ இது equation 1, இது equation 2. இப்போ a1 வந்து 2, b1 வந்து 1, c1 வந்து -6, a2 4, b2 -2, c2 வந்து -4. இப்போ ratios கண்டுபிடிக்கலாம். a1 by a2 is equal to b1 by b2 is equal to c1 by c2. 2 by 4, 1 by -2, -6 by -4. 2 1 time, 2 2 time, minus plus. 2 3s are, 2 2s are. Finally 1 by 2, 1 by -2, 3 by 2. நம்ம ஃபஸ்ட்டு 2 ரேஷியோ நாட் ஈக்குவல்னு வந்து அடுத்தது நம்ம பார்க்கவே வேண்டாம். ஏன்னா நம்ம இதுவே சொல்லிடலாம். ஃபஸ்ட்டு 2 நாட் ஈக்குவல் அப்படின்னாலே அது கன்சிஸ்டன்ட்னு சொல்லிடலாம். இதை பற்றி கவலைப்பட வேண்டாம். a1 by a2 is not equal to b1 by b2. Therefore, the given pair of linear equation is consistent. They are intersecting lines and
has unique solution. ஒரே ஒரு சொல்யூஷன் தான் வரும். கிளியரா? இப்போ கன்சிஸ்டண்டா இருந்தா நம்ம கிராஃபிக்கலா அதை கண்டுபிடிக்கணும். ஸோ அடுத்து graphical representation. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன். 2x plus y minus 6 is equal to 0. எனக்கு y மட்டும்தான் வேணும். அப்போ y is equal to minus 6 அன்சைட் போனால் plus 6 minus plus 2x அன்சைட் வந்தால் minus 2x. x y. ஸோ ஃபஸ்ட்டு xக்கு 0 போடுங்க. அப்போ 6 minus 2 into 0. அப்போ y is equal to 6 minus 0 which is equal to 6. அடுத்து y இருக்கிற இடத்துல 0. 0 is equal to 6 minus 2x. minus 2x inside கொண்டு வாங்க. plus 2x ஆகிடும். which is equal to 6. அப்போ x is equal to 6 by 2 which is equal to 3. இப்போ மேலே 3. 2.0, 6 இன்னொன்று 3, 0. செகண்ட் equation இப்போ 4x minus 2y minus 4 equal to 0. இங்கேயும் எனக்கு y மட்டும்தான். minus 2y இருக்கட்டும். minus 4 plus 4 ஆகிடும். plus 4x minus 4x ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் லைனில் y is equal to minus 2 வெளியே காமன் எடுக்கிறேன். அண்ட் இதுலேருந்து 4ஐயும் வெளியே எடுக்கிறேன். கேன்சல் பண்ணலாம். 4 1s are 4. அப்புறம் 4 1s are 4. 1 into x divided by minus 2. இப்போ 2 1 time 2 2 time minus இருக்குது. y is equal to minus 2ன்னு மேலே எழுதிடலாம். minus 2 to 1 minus x. இப்போ இன்சைட் மல்டிபிள் பண்ணால் minus 2 minus into minus plus 2x. இதுதான் y-யோட வேல்யூ. minus 2 plus 2x. x இன்னொன்று y. இப்போ xக்கு 0 எழுதிக்கலாம். இப்போ y is equal to minus 2 plus 2 into 0. y is equal to 0 ஆகிடும். அப்போ minus 2. அடுத்தது 2 எடுத்துக்கலாம். y is equal to minus 2 plus y is equal to minus 2 plus 2 into 2. y is equal to minus 2 plus 4. y is equal to 2. இப்போ 2 பாயிண்ட் கிடச்சிருச்சு. 0, minus 2, 2, 2. கிராஃப் வரைஞ்சிடுறேன். கிராஃப் நான் வந்து வரைஞ்சிட்டேன். இப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து 0, 6. அப்போ எக்ஸில் 0, ஒய்யில் 6. அடுத்த பாயிண்ட் 3, 0. 3xல் y 0. 3, 0. அடுத்து 0, minus 2. xல் 0, yயில் minus 2 இங்கே இருக்குது. 0, minus 2. அடுத்து 2, 2. 2, 2, 2 இல்லையா? ஸோ இங்கேயும் 2, இங்கேயும் 2. 2, 2. இந்த ரெண்டு லைனும் நம்ம வரைஞ்ச பிறகு பாருங்கள் கரெக்டாக 2, 2 பாயிண்டில் வந்து மீட் ஆகும். ஸோ அதுதான் நம்மளோட சொல்யூஷன், யூனிக் சொல்யூஷன். கிளியரா? ஸோ லைன் ட்ரா பண்ணும்போதே நமக்கு வந்து தெரிஞ்சிடும் எந்த பாயிண்டில் வந்து நமக்கு மீட் ஆகுதோ அதுதான் நம்மளோட சொல்யூஷன். இதை எடுத்து எழுதிக்கலாம். லாஸ்ட்டாக சொல்யூஷன் எழுதிடலாம். we observe that the two lines intersect at the point 2, 2. Therefore, the solution is 2, 2. Clear? Understand the sum. அடுத்த question பார்க்கலாம். 2x minus 2y minus 2 equal to 0. 4x minus 4y minus 5 is equal to 0. சொல்யூஷனில் இதை எடுத்து எழுதிடலாம். 2x minus 2y minus 2 equal to 0. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை எடுத்துக்கலாம். 4x minus 4y minus 5 equal to 0. செகண்ட் ஈக்குவேஷன். இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் வர்றது a1, b1 வந்து எக்ஸுக்கு முன்னாடி வர்றது -2, c1 வந்து -2. அடுத்தது பாருங்கள், a2 செகண்ட் ஈக்குவேஷன் எக்ஸுக்கு முன்னாடி உள்ளது, b2 செகண்ட் ஈக்குவேஷன் yக்கு முன்னாடி இருக்கு, c2 வந்து செகண்ட் ஈக்குவேஷன் கான்ஸ்டன்ட் -5. ரேஷியோ கண்டுபிடிக்கலாம். a1 by a2, b1 by b2, c1 by c2. 2 by 4 minus 2 by -4 minus 2 by -5. Minus plus 2 1 time, 2 2 time. 2 1s are 2 2s are. 1 by 2 is equal to 1 by 2 which is not equal to -2 by 5. The ரெண்டு ratio மட்டும் தான் equal. a1 by a2, b1 by b2, c1 by c2 not equal. Therefore, the given lines are parallel. எழுதிடலாமா? Therefore,
the given equations are parallel and is inconsistent. Therefore, the given pair of linear equation is inconsistent. இன்கன்சிஸ்டன்ட்னா சொல்யூஷன் இருக்காது. ஸோ நம்ம கிராஃபிக்கல் ரிப்ரசன்டேஷன் செய்ய வேண்டாம். எல்லாருக்கும் செம்ம அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.